ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. நம்ம ஆல்ரெடி அப்டேட் கொடுத்த மாதிரியே இந்த மந்த் எண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் ஷெடியூலுக்கான ஷூட்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் ஒரு 2 நாளாக 3 நாளாக ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. அந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஃபேமிலிக்கு தான் ஷூட்டிங் வச்சுருப்பாங்க போல். அப்படி என்ன தான் ஷூட்டிங் வச்சுருக்காங்களோ தெரியல காவேரி ஃபேமிலிக்கு மட்டும். ஸோ விஜய்க்கு ஷூட்டிங் இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்கன்னா விஜய் ஷூட்டிங் வந்திருக்காரா, விஜய்க்கு ஷூட்டிங் இல்லையா சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு. ஸோ வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக காவேரி ஃபேமிலிக்கு மட்டும்தான் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் போகுது, இது ப்ரீவியஸ் வீடியோ கிடையாது, கரண்ட்டாக இப்போ போயிட்டுருக்க ஒரு ஷூட்டிங் தான். பட் ஆனால் ஷூட்டிங் வந்து ஃபுல்லாகவே காவேரி ஃபேமிலிக்கு மட்டும் தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்படின்னா வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க விஜய் இல்லாமல் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக எல்லா சீக்வன்ஸுமே டெய்லியுமே நம்ம விஜயை பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகணும். என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சென்னை வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி அப்டேட்டுமே கிடச்சிருக்கு. பட் ஆனால் வந்து இதில் இன்னும் ஜாயின் ஆகலை, சீரியலில் ஷூட்டிங் ஸ்பாட்டில். பிகாஸ் அவருக்கு இப்போ சீன்ஸ் இல்லை போல், அதனால் ஜாயின் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்றைக்கோ இல்லை நாளைக்கு வந்து ஜாயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் ஜாயின் ஆகிறார் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளேயுமே பல ரூமர்ஸ் வந்து பரவிட்டுருக்கு. அதை பற்றி என்னென்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் ட்ராக் என்னவாக இருக்கும், ஸோ ப்ரெக்னன்சி ட்ராக் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.